friends, நான் சரோஜாரதன் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதேமாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. சாரியுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபாகவே இது ஹேண்டில் பண்ணிக்கலாம். சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இது ஜார்ஜெட் மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியல் வரும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பிரிண்டடில் வரும். சாரீ நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேருக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் சாரீ வந்து ஃபுல் டைம் சாரீ போடுறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயிட் கிடையாது. சாரீ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி வந்து வேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த சாரீ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த சாரீ மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஜாயின்ட் சாரீனாலும் நல்ல பெரிய சாரியாகவே இருக்கும். இதில் பல்லு ப்ளவுஸுக்கு செப்பரேட்டாக காமிக்க எதுவுமே கிடையாது. சாரீ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் பல்லு ப்ளவுஸ் காமிக்க எதுவுமே கிடையாது. இதில் லைட் கலர் காம்பினேஷன், டார்க் கலர் காம்பினேஷன் ரெண்டு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரியுமே 2 சாரியை புக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து ஒரு சில கஸ்டமர் ஒரு சாரீ புக் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு நாங்கள் புக்கிங் போடுறோன்றீங்க. அப்படி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாரீ புக்கிங் போடுங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால 200. இப்போ நம்ம ஒரு சாரீ புக் பண்ணோன்னா நமக்கு குரிய சார்ஜ் நிறைய இருக்கும். அதனால தான் நான் 2 சாரீ புக் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நேற்று 2 சாரீ 3 சாரீலாம் புக் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இது பேட்டர்ன் பார்த்துட்டு உங்களுக்கு சாரீ வேணும்னா இதில் நீங்கள் எத்தனை சாரீனாலும் புக் பண்ணலாம். ஒரு சாரியை விட 2 சாரீ புக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது சாரியுடைய ப்ளவுஸு. 200 தான் சாரியுடைய ரேட்டு. இந்த சாரீ பாருங்கள், நல்ல ரெட் கலரில் அழகான ஒரு ஜரி பார்டர். சாரீ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கரெக்டான இன்ஸ்கர்ட் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இது பிங்க் கலர். இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் வந்துடும். என்னால் பார்த்துக்கலாம். சாரியுடைய ஃபுல் வியூ இந்த மாதிரி டைப்பில் வரும். ஒரு சில சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் மட்டும் 5.25 மீட்டர் வரும். ஆனால் நீங்கள் இதை ஃப்ராக் தைச்சிக்கலாம். நீங்கள் சாரியை இப்போ நான் வேர் பண்ணியிருக்க பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்து தான். இந்த கலரில் ப்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 200 தான் வரும். ஆரஞ்சு கலர் லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்கோஸ் பார்டரில் வர்ற மாதிரி உங்களுக்கு சாரியுடைய பேட்டர்ன். இது பிரிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டில் பிளாக் கலர். இதுக்கு பிளாக் கலர் ப்ளவுஸே நீங்கள் போடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டான ஒரு சாரீ. மிஸ் பண்ணிடாதீங்க. பிளாக்கு, க்ரீனு என்ன ப்ளவுஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் 200 தான். உங்களுக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சாரீ. நல்லா ரெட் கலர் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட்லேயே நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஓரளவுக்கு புக் ஆயிடுச்சு. இப்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட்லேயே சில்வரும் கோல்டு தான் வரும். ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காப்பரில் பிரிண்ட் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் இந்த சாரீ. இது பிரிண்ட் கிடையாது. இது எல்லாமே நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது ட்ரை கிளீனிங் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மல்டி கலரில் இருக்கிறதுனால நல்ல ஃபேன்சியாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர். நான் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் போடுறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால கிளாத்து நீங்கள் 200னால எப்படி இருக்குன்னா யோசிக்க வேண்டாம். சாரியுடைய கிளாத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நேவி ப்ளூ, ப்ளூ வித் பிங்க் ப்ளவுஸ் இருக்கு. பிளாக்ல அழகான ஒரு சாரீ ப்ளவுஸ். வார்லி பிரிண்ட்ல கிரீன் வித் வயலட், பர்பிள் வயலட் பல்லு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இந்த சாரீ ரொம்ப கஸ்டமர் வந்து விரும்புவாங்க. எதனாலன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, நல்ல கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிஃபார்முக்கு இந்த மாதிரி பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கலர் நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி வேண்டான்னு போடுற வரைக்கும் இதனுடைய கலர் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று இதுலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க கலர்ஸ். அதுங்களுக்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் வாங்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டு நீங்கள் தாராளமாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள் ரெட்டில் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. க்ரீன் கலர்,
இது எல்லாமே நம்ம 320 300 அந்த ரேஞ்சு போட்ட saree தான் நம்ம 200க்கு கொடுக்குறோம். 2 saree புக் பண்ணிக்கோங்க. 2 saree புக் பண்ணும்போது 400 போட்டுருங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இதெல்லாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள். இதுக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருக்குது. ரன்னிங்கில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸை மேட்ச் பண்ணிக்கோங்க. காப்பரில் பிஸ்தா க்ரீன், இதெல்லாம் ஃப்ராக் தைக்கிறதுக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க. பிங்க், எல்லோ வித் பிங்க் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங். நம்ம பட்டோலா சில்கோடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படியும் 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு ஷைனிங் பேட்டர்ன் சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன் வரும். 200 தான். ஃபாஸ்ட்டாக புக்கிங் போடுங்க. இது ஒரு பேட்டர்ன் சாரீடி ப்ளவுஸ். இதெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ நீட்டாக இருக்குங்க. 200க்குள்ள சான்ஸே இல்லை. இதுக்கெல்லாம் பிளாக்கு, வைலட்டு, பிங்க்கு, என்ன கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாசி பச்சை, ப்ரௌனில் கலம்கரியில் ப்ளவுஸ் வரும். ரெட்டில் ப்ளூ, இதிலே நம்ம நேற்று வந்து வெந்தய கலரில் போட்டிருந்தோம். இது வந்து க்ரீன் கலர். இது கொஞ்சம் காட்டன் டைப்பில் வரும், சாஃப்ட் காட்டன். ஒரு சில சாரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 மீட்டர் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும், 5.25 வர்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் பார்த்துட்டு புக்கிங் கொடுங்க. ஏன்னா இந்த சாரீ எல்லாமே நம்ம 200 தான் கொடுக்குறோம். நீங்களே நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் பிட்டே பார்த்தீங்கன்னா 250 200க்கு எடுக்கிறோம். இந்த 6 மீட்டர் சாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 200க்கு, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் 2 சாரீனா கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்கள், காட்டன் டைப்பில் வரும். இதே இதில் ஒரு பேட்டர்ன் போட்டுருந்தேன். இதெல்லாம் எத்தனை மீட்டருக்கு தெரியுமா? 7 மீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரீ ஃபுல்லாக வருது பாருங்கள். சூப்பரான ஒரு பேட்டர்ன். ரன்னிங்கில் ப்ளவுஸோடு வந்துடுது. இதெல்லாம் 200. ஒரு மீட்டர் எடுக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா வரும். நான் வந்து பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக்கு டைப் எடுத்தேன். அதில் ஸ்லீவுக்கு ஷார்ட்டாக இருக்குன்னு ரன்னிங் மெட்டீரியல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே போய் நான் பார்த்தேன். நம்மகிட்ட வர ஸ்பேஸுக்கு இருக்கு இல்லைங்களா, 1 மீட்ரு 300 ரூபா சொல்கிறாங்க. நான் ஸ்லீவுக்கு மட்டும் நம்மகிட்ட அந்த கலர் இல்லை, கரெக்டாக இந்த பர்பிள் கலர். ஏன்னா என்கிட்ட இந்த பர்பிள் கலர் வந்து நம்ம கடையில் இல்லாதனால ரன்னிங் மெட்டீரியல் விற்கிற இடத்துல போய் கேட்குறேன். ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு 300 325 என்னமோ சொன்னாங்க. ஆனால் நம்ம 6 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 290 ரூபாய்க்கு போட்டிருக்கிறோம். அதனால் ஜாயிண்ட் சாரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது நீங்கள் வெளியில் கடைகளில் போய் இந்த ரன்னிங் மெட்டீரியல் மட்டும் விற்கிறவங்க போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 1000க்கு மேலே வரும். நீங்கள் வந்து இதில் 2 சாரியை புக் பண்ணிக்கோங்க, ஒரு சாரியை புக் பண்ணாதீங்க. 2 சாரியை புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இன்றைக்கி ஒரு சாரி நாளைக்கு ஒரு சாரி கூட புக் பண்ணிக்கலாம். நேற்று புக் பண்ணி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு புக்கிங் போடுங்க. இது எல்லாமே ஃப்ராக் டைப்பில் அழகாக தைக்கலாம். பிங்க் கலரு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டது இது ஒரு பேட்டர்ன். இந்த டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது இது கலர் டல் கலர் காம்பினேஷனில் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் பிளாக் கலரில் ப்ளவுஸ் போட்டால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இந்த கலர்ஸ் மட்டும் வச்சிடுறேன். லாவெண்டர், இது அழகான கலர். இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதில் என்ன கலர் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கலம்கரியில் ப்ளவுஸ் போடுங்க. ப்ளூ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். இது டார்க் வெந்தய கலர், டார்க் லாவெண்டர் கலர், எல்லோ கலர். சாரி பாருங்க, சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் பாருங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ராக் சுடிதார்லாம் தைச்சா அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாரி வந்து புக் பண்ணுறீங்க இல்லைங்களா, புக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் பார்சலை பிரிச்சிடுவீங்க. பிரித்து செக் பண்ணிடுங்க.
எனக்கு ஒரு கஸ்டமர் எனக்கு டவுட்டு அவங்க தான் கமெண்டில் போட்டாங்களா என்னன்னு தெரியல. 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பிளெயின் சாரீ போடும்போது ஒரு சாரீ புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க புக் பண்ணது இப்போ தான் அவங்க பார்சல் பிரித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லர் கடையில் கொடுத்தாங்களாமா. அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது. இது சாரீ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் ரிட்டர்ன் போட சொல்லிட்டேன். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு சில கஸ்டமர்ட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணி பேச முடியாது. ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்னு. அதுவும் 6 மாதம் கழித்து சொல்கிறாங்க. இவங்களோட அப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டு காலு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 மந்த்துக்கு ஒரு டைம் என்னோடய ஹிஸ்ட்ரியெலாம் நான் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அதனால் உங்கள்கிட்ட தாழ்மையான வேண்டுகோள், பார்சல் வந்த உடனே ஒரு சில மாதிரி நான் வீடியோலாம் எனக்கு எடுத்து அனுப்ப வேண்டாம். நீங்கள் என்ன எவ்வளோ நம்பி நீங்கள் பணம் போடுறீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு டேமேஜ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போது நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் பேக்கேஜ் பிரிக்கிறதுலாம் ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து பார்சல் பிரிச்சுட்டு டேமேஜாக இருக்குது, மேக்ஸிமம் 2 பேர் செக் பண்ணுறாங்க, அதையும் மீறி டேமேஜ் வந்துட்டுனா எங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது 1 மந்த்துக்குள்ளே கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அதை சொல்லத்தான் வர மற்றபடி எதுவும் சொல்லலை. 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய சாரியில் ஏதாவது டேமேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. டெய்லர் கடையில் போடுறீங்க, அங்கே ஏதாவது ஆச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நான் கஸ்டமர்கிட்ட வந்து வாக்குவாதம் அப்படிலாம் பண்ணுறதில்லை. ஓகே, ரிட்டர்ன் சார்ஜ் நான் கொடுத்தாரேன், சாரி ரிட்டர்ன் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அதனால் கமெண்ட்டில் போய் ஓல்டு ஸ்டாக் அப்படிலாம் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என்கிட்ட ரெகுலராக அனுப்புகிற கஸ்டமர் அதுக்கு அவங்களே ரிப்ளை பண்ணிடுறாங்க. நாங்கள் ரிப்ளை பண்ண வேண்டியதுன்னு இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லும் போது அதுக்கு நாங்கள் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நான் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா 1 மந்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் புக் பண்ண சாரீ உங்கள் கைக்கு கிடைக்கணும். அதர் ஸ்டேட்டுக்கு 10 டேஸ் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்தியன் போஸ்ட்டில் கொடுக்குறதுனால. லோக்கலில் நம்ம தமிழ்நாடு அந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் உங்களுக்கு கொரியர் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. டேமேஜ் இருக்குது அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலே சொன்னீங்கன்னா அதை நான் எடுக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறது. இது பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன். சாரியுடைய ஃபுல் வியூ ஆஷ் கலரில் ப்ளவுஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. சாரியுடைய ரேட்டு 200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.